عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا ادخلوا في السلم كافة ولا تتبعوا خطوات الشيطان إنه لكم عدو مبين. قال نبينا صلى الله عليه وسلم: من تشبه بقوم فهو منهم أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் புகழ்ச்சியும் நம்மை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லவனாகிய அல்லாஹ்வுக்கு உரித்தாகட்டுமாகும். சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் முஹம்மதே முஸ்தபா அஹமதே முஜ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாள் நடித்தவற்றை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், வலிமார்கள், ஷுஹதாக்கள், ஸ்வாலிஹீன்கள், நல்லோர்கள், குறிப்பாக இந்த ஜும்மா மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்ற கிருபை என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் அடியார்களே, மேலான பெரியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரிசுத்தமான ஒரு தீனுல் இஸ்லாத்திலே நம்மை பிறக்க செய்திருக்கிறார். அந்த தீனுல் இஸ்லாத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து சட்டங்களும், எந்த சட்டங்கள் மனித சமுதாயத்திற்கு இலகுவாக இருக்குமோ அப்படிப்பட்ட சட்டத்தை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக நமக்கு கொடுத்திருக்கிறார். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் அடியார்களே, அப்போ அந்த சட்டத்திட்டங்களை முழுமையாக நாம் அமல்படுத்த வேண்டும். கொஞ்சம் இஸ்லாத்திலும் கொஞ்சம் வேறு மாற்று சகோதரர்களுடைய பழக்க வழக்கங்களிலும் நாம் விரும்புவோமே, ஆனால் இது இஸ்லாமியர்களுடைய முழுமையான வாழ்க்கை அல்ல. பொதுவாகவே இந்த டிசம்பருடைய மாதத்தினுடைய கடைசியிலே கிறிஸ்மஸ், புத்தாண்டு, பொங்கல், இந்த 3 விஷயங்களை செலிப்ரேஷன் செய்வது வழமையாக இருக்கிறது. இந்த 3க்கும் நாம் மாற்று மத சகோதரர்களிடத்திலே வாழ்த்துக்கள் சொல்வது நேரடியாகவோ அல்லது வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் மூலமாக, இணையதளங்களின் மூலமாக அவர்களுக்கு நாம் வாழ்த்துக்கள் சொல்வது வழமையாக இருந்து வருகிறது. இப்போ இந்த 3 விஷயங்களிலேயுமே ஒரு தெளிவு நமக்கு வர வேண்டும். இவைகள் எல்லாம் இஸ்லாத்தினுடைய மார்க்கத்திலே, இஸ்லாத்திலே சொல்லப்பட்டதா? நமக்கும் அதற்கும் ஏதேனும் தொடர்பு இருக்கிறதா? அதை நாம் செய்யலாமா என்றெல்லாம் இது ஜும்மாவிலே யோசிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். நேற்றைய தினம்தான் கிறிஸ்மஸ் நிறைவு பெற்றிருக்கிறது. ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பொறுத்த வரைக்கும் நாம் அவர்களை நபி என்பதாக நாம் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். அவர்கள் இறைவன் அல்ல. ஆனால் கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவர்கள் என்ன சொல்லுவாங்க? அவர்களை இறைவனாக அவர்கள் ஏற்று நடந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நம்மை பொறுத்த வரைக்கும், இஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்கும், ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க இயேசுன்னு சொல்லுவாங்க. இப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எப்படிப்பட்டவங்க? அவர்கள் கொலை செய்யப்பட்டார்களா அல்லது வானத்திற்கு உயர்த்தப்பட்டார்களா? கொலை செய்யப்பட்டதாக அவர்கள் கூட்டத்தார்கள் சொல்கிறார்களே, இது உண்மையா? இவை அனைத்திற்கும் ஒரு சொல்யூஷன், ஒரு பதில் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் குர்ஆனை நாம் பார்க்க வேண்டும். சூரத்துல் நிசாவினுடைய 157வது வசனம், 158வது வசனம், இதை எடுத்து நீங்கள் படித்து பார்த்தீர்களேயானால் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கொல்லப்படவும் இல்லை, சிலுவையில் அறையப்படவும் இல்லை. அவர்கள் வானத்தின் பக்கம் உயர்த்தப்பட்டார்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே தெளிவாக சொல்லி காட்டியிருக்கின்றார். இதற்கு நமக்கு தெளிவு கிடைத்து விட்டது. இரண்டாவது புத்தாண்டு. பொதுவாகவே
இஸ்லாமிய புத்தாண்டாக இருக்கட்டும், தமிழ் புத்தாண்டாக இருக்கட்டும், இவர்களுக்கெல்லாம் நாம் முன்னுரிமை கொடுப்பதல்ல. முன்னுரிமை நாம் கொடுப்பதே கிடையாது. ஆனால் ஆங்கில புத்தாண்டிற்கு மட்டும் இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த உலகத்திலும் என்ன செய்கிறாங்க, ஒரு முக்கியத்துவம் கொடுத்து மிகவும் பிரம்மாண்டமான முறையிலே கொண்டாடப்படுகிறது. அப்போ அதற்கும் இஸ்லாத்திற்கும் சம்பந்தம் இருக்கிறதா, அதை நாம் கொண்டாடலாமா என்பதை பற்றி முழுமையாக யோசிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் அடியார்களே, மார்க்க விஷயத்தை பொறுத்தவரைக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருவசனத்திலே சொல்வான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ உதுகுலூ ஃபிஸ்ஸில்மி காஃபா, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, இஸ்லாத்திலே நீங்கள் முழுமையாக வந்து விடுங்கள். சில்மி அப்படின்னு சொன்னா ரெண்டு விதமான அர்த்தம் இருக்கு. ஒன்று இஸ்லாம், இரண்டாவது தாஅத், வழிபடுதல். வழிபடக்கூடிய விஷயத்திலும் சரி, இஸ்லாத்திற்கு வரக்கூடிய விஷயத்திலும் சரி, நீங்கள் முழுமையாக வந்து விடுங்கள். பழமொழி சொல்லுவாங்கல்ல, ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் அப்படின்னு. அப்படி இருக்கக்கூடாது. முழுக்க முழுக்க குர்ஆன் ஹதீஸ் மூலமாகத்தான் நமக்கு எல்லா சட்டங்களும் நமக்கு தொகுத்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலே தான் நம்முடைய வாழ்க்கை அமைந்திருக்க வேண்டுமே தவிர மற்றவர்களுடைய பழக்க வழக்கங்களில், மற்றவர்களுடைய ஆடை அலங்காரங்களை பார்த்து அதே போன்று நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று நாம் நினைக்கக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்லுவாங்க, மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும். எந்த ஒரு நபர் வேறு சமுதாயத்தினுடைய பழக்க வழக்கங்களை தனக்கு ஒப்பாக்கிக் கொள்வாரோ அவர் அந்த சமுதாயத்தை சார்ந்தவர், அவர் அந்த கூட்டத்தை சார்ந்தவர் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. நம்ம மேலே சொல்லியிருக்கக்கூடிய ஆயத்து இருக்குத, இந்த ஆயத்தை இறங்குவதற்கு உண்டான காரணத்தை சொல்லும் பொழுது இக்ரிமா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, இப்னு கஸீர்ல இந்த தகவல் பதிவு செய்யப்பட்டிருக்கு. யகூதிகளாக இருந்த சில நபர்கள் இஸ்லாத்திற்குள்ள வர்றாங்க. யகூதிகளாக இருந்தவங்க இஸ்லாத்தை பற்றி தெரிந்து கொண்டு இஸ்லாத்தில் வந்து சேர்றாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கலிமா சொல்லி சேர்றாங்க. யார் யார் அப்படின்னு சொன்னா, அப்துல்லாஹ் இப்னு சலாம், ஸஅலபா, அஸத் இப்னு அபீத், தாயிஃபத்துன், அதாவது ஒரு கூட்டத்தார்கள். இந்த 3 பேர், அதெல்லாமும் ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டம் வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறாங்க. ஏற்றுக்கொண்டதற்கு பின்னால சில சந்தேகங்கள் கேட்குறாங்க. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு சில சந்தேகங்களை கேட்குறாங்க. என்ன சந்தேகம்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அனுமதி கேட்குறாங்க. யா ரசூலல்லாஹ், நாங்கள் தௌராத்து இரவு நேரங்களில் நாங்கள் படித்து கொள்ளலாமா? ஏன்னா யகூதிகளில் வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்கப்பட்ட வேலை என்ன, தௌராத். அந்த தௌராத்தை நாங்கள் படித்துக் கொள்ளலாமா என்பதாக அனுமதி கேட்குறாங்க. அப்புறம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எப்பொழுது நீங்கள் இஸ்லாத்திற்கு உள்ளே வந்து விட்டீர்களோ குர்ஆனையும் என்னையும் தான் நீங்கள் பின்பற்ற வேண்டுமே தவிர இது அல்லாத மற்றதை நீங்கள் என்ன செய்யக்கூடாது, நீங்கள் பின்பற்றக்கூடாது. இஸ்லாத்தில் வந்துட்டீங்கல்ல, முழுமையாக வந்துடணும். இதற்கு முன்னால் நீங்கள் எந்த மதத்திலே நீங்கள் இருந்தீர்களோ, எந்த கொள்கையிலே நீங்கள் இருந்தீர்களோ அந்த கொள்கையை அப்படியே விட்டுவிட வேண்டும். இதே தான் அல்லாஹ் சொல்லுகிறான், உதுகுலூ ஃபிஸ்ஸில்மி காஃபா, இஸ்லாத்திலே நீங்கள் முழுமையாக வந்துவிடுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஒரு கூட்டத்தார்கள் இன்னொரு கூட்டத்தாருக்கு அவர்கள் ஒப்பாடுவார்களானால் அவர்களுடைய நடை உடை பாவனை, அவர்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகள், அவருடைய வாழ்க்கை வழிமுறைகள், அவர் உடுத்தக்கூடிய ஆடைகளிலே மற்றவர்களுக்கு ஒப்பாகுவார்களானால் அவர்கள் அந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள். இப்பொழுது நாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த புத்தாண்டினுடைய கொண்டாட்டம் இருக்கிறதே, இது நமக்குண்டானதல்ல. இது யகூதி நசராக்களுடைய கொள்கையை சார்ந்தது. அவங்க தான் என்ன செய்வாங்க, புதிய வருடத்தை மிகவும் பிரம்மாண்டமான முறையில் கொண்டாடுவாங்க. பொதுவாகவே வருடம் பிறக்கிறது என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய ஆயுள்ல ஒரு வருஷம் குறைந்து விட்டது என்பதாக பொருள். இது முதல்ல நம்ம விளங்கணும். வருடங்களும் வந்துக்கிட்டே இருக்கும். 2026, 2027, 2028, 2029, 2030 வருடங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். வருடங்கள் பிறந்து கொண்டே இருக்கும். ஆனால் நாம் என்ன நினைக்க வேண்டும், எப்பொழுது வருடம் பிறக்கிறதோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஆயுளில் ஒரு ஆண்டு நிறைவு பெற்று விட்டது, ஒரு ஆண்டு முடிஞ்சிருச்சு. வருடம் பிறக்கிறது என்று சொன்னால் நம்முடைய ஆயுளிலே குறைவு ஏற்படுகிறது. நான் இந்த துன்யாவிலே வாழக்கூடிய காலகட்டங்கள் எனக்கு குறைந்து கொண்டே செல்கிறது.
துன்யாவிலே வாழக்கூடிய காலகட்டங்கள் எனக்கு மிகவும் குறைவான காலகட்டம் தான் இருக்கிறது. அந்த காலகட்டத்தை எப்படி நான் பயன்படுத்தவேன் என்பதாக யோசிக்க வேண்டுமே தவிர, கவலைப்பட வேண்டுமே தவிர, புத்தாண்டு வந்துவிட்டது என்று சொன்னால் அதை கொண்டாடுவது என்பது நம்முடைய சரீரத்திலே மிகவும் தடுக்கப்பட்ட ஒரு காரியம். அதை யார் இரவு முழுக்க விழித்திருந்து மதுபானங்கள் குடித்துக் கொண்டு அரட்டை அடித்துக் கொண்டு செல்கின்றார்களோ அவர்கள் அந்த கூட்டத்தையே சார்ந்தவர்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ் ஷரீஃபில் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, இது போன்ற குர்ஆன் ஆயத்துகளும் ஹதீஸுகளும் ஏராளமாக உள்ளன. மற்றவர்களுடைய அந்த வழிபாடுகளுக்கு, மற்றவர்களுடைய அந்த அவர்கள் உடுத்தக்கூடிய அந்த ஆடை அலங்காரங்கள், அவங்களுடைய அந்த லைஃப் ஸ்டைலுக்கு நாம் ஒப்பாகிவிடக்கூடாது. அவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த சடங்கு சம்பிரதாயங்களை அவர்கள் பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். அது அவர்களுடைய மதத்திலே சொல்லப்பட்டது. அதற்கு நாம் எதிர்ப்பாளிகள் அல்ல, அவர்களை குறை கூறுவதல்ல. அதிலே இஸ்லாமியர்களாகிய நாம் உள்ளே சென்றுவிடக்கூடாது. வாழ்த்துக்கள் சொல்வதாக நாம் நினைக்கிறோம், ஆனால் வாழ்த்துக்கள் சொல்வதுதான் அவர்களுடைய எல்லா விதமான சகல விதமான விஷயங்களிலே அடுத்தடுத்து நாம் செய்யக்கூடிய காரியங்களுக்கு அஸ்திவாரமே அந்த வாழ்த்து சொல்றதுதான். வாழ்த்து சொல்லலாமா சொல்லக்கூடாதா? தாராளமா வாழ்த்துக்கள் சொல்லலாம், அதோடு நிப்பாட்டிக்கிறது. அவர்களோடு சேர்ந்து அதை கொண்டாடுவது என்பது நம்முடைய மார்க்கத்திலே அது தடை செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணியமிக்க அல்லாஹ்வினடியார்களே, எப்பொழுது வருடம் பிறக்கிறதோ நம்முடைய ஆயுள் குறைந்து கொண்டிருக்கிறது என்பதை மனதிலே நாம் ஆழமாக பதிய வைத்து நம்முடைய மறுமை வாழ்வைக்கு உண்டான காரியங்களை துன்யாவிலேயே அதை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும். அமல்களை அதிகமாக செய்து கொள்ள வேண்டும். நாம் இருக்கக்கூடிய இந்த ரஜபுடைய மாதம், சென்ற ஜும்மாவிலேயே நாம் சொன்னோம், இந்த மாதத்திலே நாம் செய்யக்கூடிய நல் அமல்களுக்கு 70 மடங்கு நன்மையை அதிகமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தருகிறார். பன்மடங்கு, அதுல 70 மடங்கு நமக்கு என்ன நன்மை தருகிறார். ஆனா அந்த அமல்களிலே நாம் ஆர்வம் காட்டணுமா? பிறை பிறந்து இன்னைக்கு பிறை 5 ஆகிவிட்டது. ரஜபுடைய மாதத்தினுடைய பிறை பிறந்து 5 நாள் ஆகிவிட்டது. அமல்களிலே ஏதாவது நாம் ஆர்வம் காட்டியிருக்கிறோமா? அமல் செய்வதற்காக ஏதாவது நம்ம ஆயத்தமாக இருக்கிறோமா? ஏதேனும் அமல் செய்திருக்கிறோமா? குர்ஆனை எடுத்து பார்த்தோமா? திக்ர் செய்தோமா? 5 வேளை தொழுகைகளை நம்முடைய வாழ்க்கையை நாம் கொண்டு வந்தோமா? இந்த ரஜபுடைய மாதத்தை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது இந்த மாதம் விதை விதைக்கக்கூடிய மாதம் என்பதாக சொல்லுவாங்க. ரஜபுடைய மாதம் விதை விதைக்கக்கூடிய மாதம், ஷாபான் மாதம் தண்ணீர் பாய்க்கும் மாதம், ரமலான் மாதம் அறுவடை செய்யும் மாதம். இந்த ரஜபுடைய மாதத்திலே எந்த அமலும் நாம் செய்யாமல் டைரக்டா ரமலான்ல வந்து தராவிகளை நின்றோம்னு சொன்னா எனக்கு முட்டி வலிக்குது, கால் வலிக்குது சொல்லத்தான் செய்வோம். முட்டி வலி கால் வலிக்குதுன்னா எல்லாத்துக்கும் வலிக்கு தான் செய்யும். வருடம் கூட சொல்லுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கும் முட்டி வலிக்கு தான் செய்யும். அந்த வழியிலேயே தான் இமாமும் தொழு வைக்கிறாங்க, அந்த வழியிலேயே தான் நின்று தொழுவுறாங்க. தியாகம், அந்த தியாகத்தை தான் அல்லாஹ் என்ன செய்யறான், நம்மளிடமிருந்து எதிர்பார்க்கிறான். எந்த அளவுக்கு தியாகம் செய்து என்னுடைய அடியார்கள் என்னை வணங்குகிறார்கள் என்று அல்லாஹ் என்ன செய்யறான், நம்மிடமிருந்து அந்த தியாகத்தை எதிர்பார்க்கிறான். அதை எப்பொழுது நாம் செய்ய வேண்டும்? ரஜபுடைய மாதத்திலிருந்து அதை நாம் துவங்கிவிட வேண்டும். அப்படி துவங்கினால் ரமலான் மாதத்திலே நாம் இன்று வணங்குவது நமக்கு மிகவும் லேட்டாகிவிடும். கஷ்டம் இருக்கத்தான் செய்யும். ஆனால் இந்த 2 மாதங்களிலே அமல் செய்யாமல் ரமலானிலே வந்து நாம் அமல் செய்வோமே ஆனால் நமக்கு என்ன ஆயிடும்? அது ரொம்ப நமக்கு சிரமமாக ஆயிடும். எனவேதான் ரமலானுக்கு முன்பதாகவே இந்த 2 மாதங்களிலே நீங்கள் தங்கள் தாளை தயார்படுத்திக் கொள்ளுங்கள், இபாதத்துக்கு தயார்படுத்திக் கொள்ளுங்கள், நோன்பு வைப்பது தயார்படுத்திக் கொள்ளும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்கூட்டி என்ன செய்யறாங்க, நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. பரக்கத்தை அதிகமாக கேளுங்க. இந்த 2 மாதத்துல எந்த அளவுக்கு அல்லாஹ்விடத்துல நாம் பரக்கத்தை நாம் கேட்போமோ, எதுல வேண்டுமானாலும் பரக்கத்தை கேட்கலாம். பரக்கத்து அப்படிங்கிறது வெறும் விவசாயத்துல, வெறும் தொழில்துறையில, வெறும் பணத்துல மட்டுமல்ல. யா அல்லாஹ் என்னுடைய குழந்தைகள்ல பரக்கத்தை கொடு, என்னுடைய பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கு, அந்த குழந்தைகள் எங்களுக்கு பரக்கத்தை கொடு. பொருளாதாரத்துல பரக்கத்து இல்லாமல் இருக்கு, அந்த பொருளாதாரம் குறைவாக சம்பாதித்தாலும் அதில் நிறைவான ஒரு பலனை எங்களுக்கு நீ தருவாயாக என்பதாக நம்ம கேட்கணும். எப்ப கேட்போம்? தொழுதாதான் கேட்போம். தொழுவாம எப்படி நாம் கேட்க முடியும்? இறைவனிடத்திலே, அல்லாஹ்விடத்திலே மண்டியிடாமல் இடத்திலே நாம் எப்படி நாம் கேட்க முடியும்? நாம் கொஞ்சம் நினைத்து பார்க்க வேண்டும். கண்ணியமிக்க அல்லாஹ்வினடியார்களே, இதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆண்டுகள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும், வருடங்கள் பிறந்து கொண்டே இருக்கும், ஆனால்
உங்களுடைய எப்பொழுது ஆண்டு பிறக்கிறதோ, வருடம் பிறக்கிறதோ, உங்களுடைய ஆயுளில் குறைவு ஏற்படுகிறது. 50 வருஷம் இந்த உலகத்துல அல்லாஹ் ஒருத்தர வாழணும்னு அல்லாஹ் நியமிச்சான்னு சொன்னா, அவருக்கு இப்பொழுது 40 வயசு ஆகுதுன்னா அவருடைய ஆண்டுகள்ல 1 வருஷம் குறைஞ்சிருச்சு. 1 வருஷம் என்ன குறைஞ்சிருச்சு. இன்னும் 10 வருஷம் தான் அவர் என்ன செய்வாரு, அவர் இன்னும் துன்யாவோட உயிரோட இருப்பார். அல்லாஹ் சுப்ஹானஹு ஒவ்வொரு மனிதருக்கும் எப்பொழுது பிறந்தான் என்ற அந்த பர்த் சர்டிபிகேட் இருக்கு. ஆனா எப்போ மூத்தாவும் தெரியுமா? அல்லாஹ் சுப்ஹானஹு எல்லாம் மறைச்சு வச்சிருக்கான். ஒரு மனிதனுக்கு மூத்துடைய இது ஒன்று தெரிஞ்சிச்சுன்னு வைங்களேன், ஜனவரி மாதம் 5ஆம் தேதி மூத்தா விடுவோப்பா அப்படின்னு சொல்லிட்டேன்னு வைங்க, என்ன ஆகும் நினச்சி பாருங்க. எங்கேயுமே போக மாட்டார், பள்ளிவாசலே கெட்டின்னு கிடப்பார், பள்ளிவாசலே கெட்டின்னு கிடப்பார், வீட்டுக்கு போக மாட்டார். சாப்பாடா வேணாம் நான் 5ஆம் தேதியெல்லாம் மூத்தா போயிடுவேன், அமல் செஞ்சு நான் சொர்க்கத்துக்கு போவேன். அந்த மரணத்தை மட்டும் அல்லாஹ் என்ன செய்யறான், மறைச்சு வச்சிருக்கிறான். ஏன் தெரியுமா? சூரத்துல் முல்கினுடைய 2வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், லிலபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா. மௌத்தையும் ஹயாத்தையும் நான் ஏன் கொடுத்தேன் தெரியுமா? இந்த துன்யாவில் நீங்க யார் நல் அமல்கள் செய்கிறீர்கள் என்று உங்களை சோதித்து பார்ப்பதற்காக. யார் நல்ல அமல் செய்றீங்க என்று சோதித்து பார்ப்பதற்காக மௌத்தையும் ஹயாத்தையும் நான் கொடுத்திருக்கிறேன் என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். மௌத்தை அல்லாஹ் மறைச்சு வச்சிருக்கிறான். எங்க இருந்தாலும் மௌத்து வந்துடும். எவ்வளவு பெரிய கோட்டையில் இருந்தாலும் சரி, பூமிக்கு அடியில் அண்டர் கிரவுண்ட்ல நீங்க எங்க இருந்தாலும் சரி, மௌத்து கண்டிப்பாக வந்தே தீரும். அப்ப அல்லாஹ் மௌத்தை என்ன செஞ்சிருக்கிறான், மறைச்சு வச்சிருக்கிறான். ஏன் மறைச்சு வச்சிருக்கிறான்? நல்ல அமல்களை செய்யணும். கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கால அவகாசங்களை நன்முறையை நாம் பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் அல்லாஹ் ரசூலுடைய விருப்பமாக இருக்கிறது என்பதை நாம் நினைவிலே வைக்க வேண்டும். வருடம் பிறக்கிறது என்று சொன்னால் நம்முடைய ஆயுள் குறைந்து கொண்டிருக்கிறது. ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும் சொன்னால், நல் அமல்களிலே நம்முடைய வாழ்க்கையை நம்ம செய்யணும், நாம் ஈடுபடுத்தணும். நம்முடைய நேரங்களை நாம் வீணாக கழித்து விடக்கூடாது. 5 நேர தொழுகை அல்லாத மற்ற நேரங்கள்ல நமக்கு வேலைகள் இருக்குன்னு சொன்னா அந்த வேலைகளை நாம் பார்க்கணும். வேலைகள் இல்லாத மற்ற நேரங்கள்ல அதை நாம் நல்வழியிலே பயன்படுத்த வேண்டும். ஏனென்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், மேலே சொன்ன அந்த ஆயத்தினுடைய அடுத்த அடியில் எல்லாம் சொல்றான், பலா தத்தபியோ குதுவாதி ஷைத்தான், ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள், ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஷைத்தான் உங்களுக்கு கெட்டதை மட்டும்தான் ஏவும். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான், இன்னமா யஅமுருக்கும் பிஸ்ஸூஇ வல் ஃபஹ்ஷா. ஷைத்தான் உங்களுக்கு என்ன செய்வான்? கெட்ட விஷயங்களையும் அருவருக்கத்தக்க விஷயங்களை மட்டுமே உங்களுக்கு ஏவுவான். அவன் எதை ஏவுகின்றான் என்பது, அவன் ஏவக்கூடிய விஷயங்கள் நல்லதை போன்று நமக்கு தெரியும். அது செய்யும் பொழுது மிகவும் இனிமையாக இருக்கும், நல்லது என்பதாக தெரியும். ஆனால் அதுதான் மிக கெட்டது என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்தின் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுகிறான். அதே போல அந்த ஷைத்தானுடைய கூட்டத்தார்கள் இருக்கிறாங்களே, அவர்கள் மிகப்பெரிய விரோதிகள் நமக்கு. இன்னொரு இடத்துல எல்லாம் சொல்லுவான், ஷைத்தான் உங்களுக்கு விரோதி, அவரை நீங்க விரோதியாகவே வச்சுங்க, நண்பனாக நீ ஆகிறாங்க. ஷைத்தான உங்களுக்கு கடுமையான விரோதி, அதுவும் முபீன், கடுமையான விரோதி உங்களுக்கு, அவன் தெளிவான விரோதி, அவனை நீங்க விரோதியாகவே வச்சுக்கோங்க, நண்பனாக நீங்கள் ஆக்கிக் கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் வெளியே சொல்லி காட்டுவான். அப்ப நாம் அல்லாஹ் சுப்ஹானஹு கொடுத்திருக்கக்கூடிய இந்த காலகட்டம், கால அவகாசங்கள் இருக்கிறதே, அதை நன்முறையை நாம் பயன்படுத்த வேண்டும். காலம் அது எப்போதுமே காலம் ஓடிக்கொண்டே தான் இருக்கும். சும்மா உட்கார்ந்தாலும் காலம் ஓடிடும், வேலை செஞ்சாலும் காலம் ஓடிடும். சில பேர் என்ன செய்யறதுன்னு சொன்னா, நான் இன்னைக்கு யார் முகத்தில் முடிச்சேன்னே தெரியல, எனக்கு நேரமே சரியில்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா யசுப்புத்தஹர, காலத்தை நீங்கள் திட்டாதீர்கள்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது காலம் எப்படி ஓடணும் அது அப்படி ஓடிட்டு தான் இருக்குது. ஒருத்தருக்கு கெட்ட நேரம் அப்படின்னு சொன்னா ஸல்லல்லாஹு என்ன சொல்றாங்க தெரியுமா? ஒருவர் யார் சுபூஹ் தொழுகலையோ அவர் அன்னைக்கு முழுக்க அவருக்கு அது கெட்ட நேரம், கெட்ட நாள். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, எனக்கு கெட்ட நேரமாக இருக்குது, கெட்ட காலமாக இருக்குது என்பதால் நீ காலத்தை திட்டாதே. அந்த காலம் உனக்கு கெட்டதாகவும் தீயதாகவும் காரணம் யாரு? நீதான். சுபூஹ் தொழுகாம நீ தூங்கிட்ட அப்படின்னு சொன்னா அந்த நாள் முழுக்க உனக்கு முசீபத்து கெட்டதுதான். இதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், காலத்தின் மீது சத்தியமிட்டு சொல்றான், வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர், நிச்சயமாக மனிதர்கள் என்ன நஷ்டத்திலே இருக்கிறார்கள். ஆனா 4 அமல்கள் யார் செய்வார்களோ அவர்களை தவிர. ஒரு சின்ன சூறா தான்,
ஒட்டுமொத்த அமலையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூறாவில் அடக்கினான். வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர், மனித சமுதாயம் எதில் இருக்கு, நஷ்டத்தில் இருக்கு. ஆனால் 4 அமல்கள், 4 விஷயங்களை யார் செய்கிறார்களோ அவர்களை தருக, அவங்க மட்டும் நஷ்டவாளி கிடையாது. அது என்ன 4 விஷயங்கள்? இல்லல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத். இல்லல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்கள், மூமின்கள். இரண்டாவது வஅமிலு ஸாலிஹாத், நல் அமல்கள் செய்யக்கூடியவங்க. சாலிஹான், நல் அமல்கள் செய்யக்கூடியவங்க. வதவாஸா பில் ஹக், உண்மையின் பக்கம் மக்களை அழைக்கக்கூடியவர்கள். வதவாஸா பிஸ் ஸப்ர், அப்படி அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைக்கும் பொழுது வரக்கூடிய துன்பங்களை, துயரங்களை பொறுத்து கொண்டு பொறுமையாக இருக்கக்கூடியவங்க. இந்த 4 அமல்களை யார் செய்கின்றார்களோ அவர்கள் நஷ்டவாளிகள் அல்ல, அவர்கள் ஜெயம் பெற்றவர்கள், அவர்கள் வெற்றி பெற்றவர்கள் என்பதாக அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லி காட்டுகிறான். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, காலத்தின் மீது சத்தியமிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லியிருக்கிறான்ல, அது சொல்லியிருக்கக்கூடிய காரணங்களை பற்றி சொல்லும் பொழுது உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அவங்க பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இடத்துல இந்த சூறாவை ஓதி காட்டினாங்க. ஓதி காட்டியதற்கு பிறகு இந்த சூறாவினுடைய விளக்கம் என்ன என்பதாக பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி கேட்கிறாங்க. வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக என்பதாக அல்லாஹ் சத்தியமிட்டு சொல்லுகின்றானே, அதனுடைய விளக்கம் என்னன்னு கேட்கிறாங்க. அப்ப பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒட்டுமொத்த காலம் கியாமத்து நாள் வரைக்கும் எவ்வளவு நேர காலங்கள் இருக்கிறதோ அத்தனை காலத்தின் மீதும் சத்தியமிட்டு அல்லாஹ் சொல்கிறார். கியாமத்து நாள் எப்போ வருமோ அது வரைக்கும் வரக்கூடிய அந்த காலத்தின் மீது அல்லாஹ் சத்தியமிட்டு சொல்கிறார். இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர், முழு மனித சமுதாயமும் நஷ்டத்திலே இருக்கிறது என்பதாக அல்லாஹ் சொல்கிறானே, இதுல ஒவ்வொரு வார்த்தையிலையும் ஒவ்வொரு நபரை குறிப்பிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். தஃப்சீரே குர்துபியில இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு. மனித சமுதாயம் நஷ்டத்தில் இருக்கிறது என்று சொன்னால் இந்த இடத்திலே அல்லாஹ் யாரை சொல்கிறான்னு சொன்னா அபூ ஜஹீலை அல்லாஹ் சொல்கிறான். பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு மிகப்பெரிய எதிரி. எதிரின்னா மாற்றான் தாய் பிள்ளை அப்படின்னு கிடையாது, சொந்தம் தான். பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு அபூ ஜஹல் யாரு? சின்னத்தான். யாருங்க? சின்னத்தான். அபூ ஜஹல் யாரு? சின்னத்தான். அவங்களுக்கு ஈமானுடைய பாக்கியம் கிடைக்கல. நாம் சத்தியத்தை எடுத்து சொல்லும் பொழுது முதல் எதிரியே நமக்கு யார் தெரியுமா? நம்ம ஃபேமிலி தான். அதை அல்லாஹ் சுப்ஹானஹு நமக்கு இந்த ஆயத்தில் நமக்கு சொல்லி காட்டுறான். சத்தியத்தை எடுத்து சொல்லும் பொழுது அந்த சத்தியத்திற்கு அது எதிராக, நமக்கு எதிராக யார் முதல்ல வருவான்னு சொன்னா நம்ம ஃபேமிலி தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், அபூ ஜஹல் யாரு? பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி சின்னத்தா. அவங்க தான் என்ன செஞ்சாங்க? என்ன இறைவன் சொல்ற, நபின்னு சொல்ற, உன்னோட ரசூல்னு சொல்ற, அப்படி என்ன செஞ்சாங்க? பெருமான ஸல்லல்லாஹு கேவலப்படுத்தினாங்க. அவனுக்கு பேரு வேற. அபூ ஜஹல் அப்படின்னா என்ன அர்த்தம்? அறியாமையின் தந்தை அப்படின்னு அர்த்தம். ஜஹல்னா அறியாதவன், முட்டா பையன் நம்ம சொல்லுவோம்ல, அதான். அதுதான் அபூ ஜஹல், மடையனின் தந்தை என்பதாக அவனுக்கு பேரே வைக்கப்பட்டுச்சு. அப்ப இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர் என்ற இந்த ஆயத்திற்கு விளக்கம் சொல்லும் பொழுது அபூ ஜஹல் நாளைக்கு கியாமத் நாள் வரைக்கும் வரக்கூடிய காலங்கள் வரைக்கும் அவன் நஷ்டத்திலே இருக்கிறான். இல்லல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்கள் என்று சொன்னால் இதில் யாரு? ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா. ஆண்கள் முதல்ல ஈமான் கொண்டது யாரு? ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா. அவர்களை இங்கே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகிறான். அடுத்து வஅமிலு ஸாலிஹாத், நல் அமல்கள் செய்யக்கூடியவர்கள். அவங்க யாரு? ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா. வதவாஸா பில் ஹக், சத்தியத்தை எடுத்து சொல்வதிலே மிகவும் மும்முரம் காட்டியவர்கள் யாருன்னு சொன்னா ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா. வதவாஸா பிஸ் ஸப்ர், பொறுமையின் சிகரமாக இருந்தவர்கள் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள். இந்த விஷயத்தை அது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மிம்பரின் மீது ஏறி குதுபா பிரசங்கம் செய்யும் பொழுது தனது சஹாபாக்களுக்கு மத்தியிலே இந்த விளக்கத்தை சொன்னார்கள் என்பதாக தஃசீரே குர்துபியிலே இந்த செய்தியை பதிவு செய்கிறார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் அடியார்களே, அப்ப நாம் மார்க்க விஷயத்தின் பிரகாரம், சரியத்தின் பிரகாரம் நடக்கக்கூடிய அந்த நிகழ்வுகள் இருக்குது பார்த்தீங்களா, அது இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நமக்கு ரொம்ப சிரமம். ரொம்ப சிரமத்தை தான் நம்ம என்ன செய்யணும் இருக்கிறோம். ஒரு சரியத்துடைய சட்டத்தை நம்மளால என்ன செய்ய முடியல, பின்பற்ற முடியல. ஏன்னா கால சூழ்நிலைகள், நம்மளுக்கு அருகாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள், நாம் இருக்கக்கூடிய இடங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை பொறுத்தவரை என்ன செய்ய முடியல, நம்மளால மார்க்கத்தை பின்பற்ற முடியல. தொப்பி போட்டு போக முடியுதா? சில இடங்களில் போக முடியல. கையில் சட்டை போட்டு போக முடியுதா? போக முடியல. சட்டையும் பேண்ட்டும் போட்டால் தான் சில இடங்களுக்கு போக முடியும்.
இப்படி ஒரு காலம் வரும், அந்த காலத்துல ஷரியத்தை பின்பற்றுவது என்பது மிகவும் சிரமமாக ஆயிடும். எந்த அளவுக்குன்னு சொன்னா ஸல்லல்லாஹு சொல்றாங்க, திருமதியிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க, யக்தி அலன் நாஸி ஸமானும், ஒரு காலம் வரும், அஸ்ஸாபிலு மின்ஹும் அலா தீனிஹி, ஒரு மனிதன் தன்னுடைய தீனின் பிரகாரம் அவன் நடக்க வேண்டும் என்று சொன்னால், தன்னுடைய தீனிலே அவன் நிலைத்து இருக்க வேண்டும் என்று சொன்னால், தன்னுடைய தீனிலே அவன் பொறுமை காத்திருக்க வேண்டும் என்று சொன்னால், எப்படிப்பட்ட நிலைமை அவனுக்கு ஏற்படும் என்றால், அல் காபி அலல் ஜமல், தன்னுடைய கையிலே நெருப்பு கங்கை வைத்திருப்பவனை போன்று அவனுடைய தீனுடைய செயல்பாடுகள் இருக்கும் என்பதாக ஸல்லல்லாஹு சொல்றாங்க. ஒருத்தன் கையில நெருப்பு கங்கு எடுத்து கையில வச்சிருக்காங்க, அவன் ஸ்ரீயா நிக்க முடியுமா? என்ன செய்வான்? அந்த சூட்டுல கை அங்கேயும் அசைப்பான், உடம்புலாம் ஆடும், எப்படா அதை கீழே உருவம்னு பார்ப்பான். இது மாதிரி இருக்குமா? அவர்கள் அவர்களுடைய தீனின் பிரகாரம் வாழக்கூடிய நிலைப்பாடு இருக்கு என்பதாக ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறாங்க. அப்ப தீனின் பிரகாரம், ஷரியத்தின் பிரகாரம் வாழக்கூடிய ஒரு நிலைப்பாடு நம்மிடத்திலே மிகவும் குறைந்து கொண்டே வருகிறது. ஏன்னு சொன்னா கால சூழ்நிலைகள் நமக்கு அப்படியே மாறிவிட்டது. காலங்கள் மாறலாம், ஆனா நம்முடைய வாழ்க்கையினுடைய கோலங்கள் மாறக்கூடாது. நம்முடைய லைஃப் ஸ்டைல் யாரு? பெருமானார் ஸல்லல்லாஹு அவங்க தான். எப்படிப்பட்ட நிலைமையிலும் எந்த சூழ்நிலையிலும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதாக ஸல்லல்லாஹு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அந்த அடிப்படையில் நாம் என்ன நம்முடைய அமல்களை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்ப இந்த ஆயத்திலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயத்தை நாம் பார்க்கும் பொழுது நல் அமல்களிலே நாம் அதிகமாக ஆர்வம் காட்ட வேண்டும். அதில் முதலாவது என்ன? ஈமானை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னான். 4 விஷயங்கள். முதலாவது என்ன? ஈமான். ஈமான் எப்படி இருக்க? நம்முடைய ஈமான் எப்படி இருக்கணும்? ஆமினு கமா ஆமனன் நாஸ், அந்த மக்கள் எப்படி ஈமான் கொண்டார்களோ அதே போல் நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள். மக்கள்னா யாரு? சஹாபாக்கள். சஹாபாக்கள் எப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவையும் ஈமான் கொண்டார்களோ அதே போன்று நம்முடைய ஈமான் இருக்க வேண்டும் என்பதாக குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். எந்த அளவுக்குன்னு சொன்னா தஃப்சீர் குர்துபியில இந்த ஆயத்தினுடைய விளக்கத்தில் எழுதுறாங்க, சத்தியகு பி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஷரஇஹி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்களுடைய ஷரியத்தையும் உண்மைப்படுத்துங்கள். எப்படி? கமா ஸத்தகல் முஹாஜிரூன வல் முஹக்கிகூன மின் அஹ்லி யஸ்ரிப், முஹாஜிரீன்கள் மக்காவாசிகள் எப்படி உண்மைப்படுத்தினார்களோ அதே போன்று அஹ்ல யஸ்ரிப்னு சொன்னா மதீனாவாசிகள். மதீனான்னு இப்ப நம்ம சொல்றோமே, ஆரம்பத்தில் மதீனாவுக்கு என்ன பேர் இருந்துச்சு? யஸ்ரிப்னு பேர் இருந்துச்சு. குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் அஹ்ஸாப்ல சொல்லி காட்டுவான். பிறகுதான் மதீனா என்பதாக மாற்றப்பட்டது. இந்த மதீனாவாசிகள், மதீனாவாசிகளுக்கு பேர் என்ன சொல்றாங்க தெரியுமா? தஃப்சீர்ல முஹக்கிகூன் அப்படின்னு என்ன அர்த்தம்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உண்மை என்று உறுதியாக பற்றி கொண்டவர்கள் என்பதாக சொல்லப்படுது. அது போன்ற நம்முடைய ஈமான் இருக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செய்யறான், நமக்கு சொல்லி காட்டுகிறான். அந்த அப்படிப்பட்ட ஈமான் வருவதற்கு நமக்கு தௌஃபீக் செய்வானாக. இரண்டாவது விஷயம் என்ன? அல் அமலு சாலிஹ். அமலு சாலிஹ் என்று சொன்னால் அந்த அமலை நாம் செய்வதற்கு சில நிபந்தனைகள் இருக்கிறது. ஒரு அமலை நம்ம செய்யறோம், இஸ்லாத்துல ஒரு அமலை செய்யறோம்னு சொன்னா அதுல 3 விதமான நிபந்தனைகள் உண்டு. அதில் முதல் நிபந்தனை இஸ்லாம். இஸ்லாம் அப்படின்னு சொன்னா முழுமையாக என்ன செய்யணும்? அல்லாஹ்விற்கு வழிபட்டு விட வேண்டும். மூமின் அப்படின்னு சொன்னா ஈமானை ஏற்றுக்கொள்வதுன்னு அர்த்தம். இஸ்லாம் முஸ்லிம் அப்படின்னு சொன்னா என்ன தெரியுமா? அல்லாஹ்வுக்காக வேண்டிய தன்னை அர்ப்பணித்தவர் என்பதாக அர்த்தம். சூரத்துல் ஹஜ்ஜினுடைய கடைசி ஆயத்துல பாத்தீங்கன்னா, இந்த சமுதாயத்திற்கு முஸ்லிமூன் சம்மாக்குமுல் முஸ்லிமூன் என்பதாக பேர் வச்சாங்க. யாரை வச்சா? அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். நமக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க? முஸ்லிம் என்பதாக. மூமின்னு பேர் வைக்கல, முஸ்லிம்னு பேர் வச்சாங்க. ஏன் முஸ்லிம் பேர் வச்சாங்க? இறைவனுக்காக வேண்டியும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேண்டியும் தன்னையே அர்ப்பணிக்க வேண்டும். அப்படி அர்ப்பணித்தால்தான் அவர் உண்மை முஸ்லிம் என்பதாக அந்த ஆயத்தில் நமக்கு விளக்கங்கள் கொடுப்பாங்க. முன்னாவது இஸ்லாம் இருக்க வேண்டும். இரண்டாவது அல் இஹ்லாஸு லில்லாஹ். நாம் செய்யக்கூடிய அமல்கள் அனைத்தும் அல்லாஹ்விற்காக வேண்டி மட்டுமே இருக்க வேண்டும். அவருக்காக செய்யறேன், இவருக்காக செய்யறேன், அவர் பார்த்துட்டு இருக்கிறதுக்காக செய்யறேன் அப்படிலாம் இருக்கக்கூடாது. மூன்றாவது அல் இத்திபா, பின்பற்றுதல். பின்பற்றுதல் அப்படின்னு சொன்னா இதற்கு விளக்கம் கொடுக்கும் பொழுது ஹுவ முவாஃபிகத்துல் அமலி லி சுன்னத்தி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பின்பற்றுதுன்னா என்ன? நாம் செய்யக்கூடிய அமல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமலோடு அது ஒத்து போகிறதா என்பதாக பார்க்கணும். என்ன அமல் நாம் செய்கின்றோமோ அந்த அமல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்ததை போன்று இருக்கிறதா? அப்படி கற்றுக் கொடுத்ததை போன்று அந்த அமல் இருக்குமேயானால் இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவதற்கு உண்டான அமல். ஒரு உதாரணத்தை நாம் பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் மாயிதாவுல ஒரு ஆயத்தை சொல்றான்,
லா துஹர்ரிமு தய்யிபாதி மா அஹல்லல்லாஹு லக்கும். உங்களுக்கு அல்லாஹ் எதை ஹலாலாக ஆக்கினானோ அதை நீங்கள் என்ன செய்யாதீங்க, அதை ஹராமாக ஆக்காதீர்கள். அல்லாஹ் உங்களுக்கு இதை சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்கன்னு அனுமதிச்சிருக்கிறான். அதை நீங்கள் உங்களுக்கு தனக்குத்தானே ஹராமாக்கி கொள்ளாதீர்கள் என்பதாக அல்லாஹ் சொல்றான். இது இந்த ஆயத்தை எப்பொழுது இறங்குச்சு அப்படின்னு சொன்னா, ஒரு மனிதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்றார், யா ரசூலல்லாஹ், நான் கறி ஆட்டுக்கறி இருக்குல்ல, அந்த ஆட்டுக்கறியை சாப்பிட்டால் என்னுடைய சிந்தனை பெண்களின் பக்கம் போகிறது. அந்த மனிதர் கேட்கிறார், கறி சாப்பிட்டா என்னுடைய சிந்தனை முழுக்க பெண்களின் பக்கம் போகுது, அதனால இன்னிலிருந்து நான் என்ன செய்ய மாட்டேன், ஆட்டுக்கறியை சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அசூமு, நான் நோன்பு வைக்கிறேன், வ அஃப்துரு, நோன்பு வைக்காமல் இருக்கிறேன், உசல்லி, நான் தொழுகிறேன், வ அனாமு, தூங்குகிறேன், வ அன்கஹ நிசா, பெண்களை நான் நிக்கா செய்து கொள்கிறேன், வ அக்கலுல் லஹம, கறிகளை நான் சாப்பிடுகிறேன் இப்படின்னு சொல்லிட்டு ஸல்லல்லாஹு சொல்றாங்க, ஃபமன் அகத பி சுன்னதி, யார் என்னுடைய சுன்னத்தை எடுத்துக்கொண்டாரோ ஃபஹுவ மின்னி, அவர் என்னிலிருந்து உள்ளவர். வமல்லம் யஹுது பி சுன்னதி, யார் என்னுடைய சுன்னத்தை எடுத்துக்கொள்ளவில்லையோ, தன்னுடைய வாழ்க்கையிலே கொண்டு வரவில்லையோ ஃபலைஸ மின்னி, அவர் என்னை சார்ந்தவர் அல்ல என்று சொல்லி முடித்த உடனேயே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்தை இறக்கி வைக்கிறான். லா துஹர்ரிமு தய்யிபாதி மா ஹல்லல்லாஹு லக்கும். ஆட்டுக்கறி, ஆட்டு இறைச்சி இருக்கிறதே, அது உங்களுக்கு ஹலாலாக ஆக்கப்பட்டிருக்கிறது, அதை நீங்கள் ஹராமாக நீங்கள் ஆக்க வேண்டாம் என்ற ஆயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கி வைத்தான். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடையார்களே, அப்ப நல் அமல்கள் என்பது இருக்கிறது, தொழுகை, ஜகாத்து, நோன்பு, ஹஜ்ஜி, அல்லாஹ்வை திக்ர் செய்வது, தஸ்பீஹாத்துகள் செய்வது, அல்லாஹ்விடத்திலே மக்ஃபிரத்தை தேடுவது, இது போன்ற நல் அமல்களை நாம் செய்ய வேண்டும். வதவாஸோ பில் ஹக். அடுத்து மூன்றாவது தன்மை என்ன? வதவாஸோ பில் ஹக். அல்லாஹ்வின் பக்கம் மக்களை நாம் அழைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். பள்ளிவாசல் பக்கம் தொடர்பு வச்சிங்கன்னு எந்த அளவுக்கு நாம் சொல்லிக் கொண்டே இருப்போமோ, நாம் பள்ளிவாசலோட தொடர்பு இருக்கும். யாருக்கும் நம்ம எடுத்து சொல்லலை, நம்முடைய பிள்ளைக்கு கூட நம்ம எடுத்து சொல்லணும்னு வைங்களேன், பள்ளிவாசலோட நம்ம தூரம் ஆயிடும். அல்ல பாதுகாக்கும். பத்தவாசோ பிஸ்ஸபர். அடுத்த நாலாவது என்ன? அப்படி அழைக்கும் பொழுது நிறைய துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்களை கொடுக்கத்தான் செய்வாங்க. சில நேரத்தில் காலை கூட துப்புவாங்க, உங்களுக்கு வேலைகளில் போப்பா அப்படிம்பாங்க. சில நேரங்கள் அப்படி நடந்துருக்கு. சில இடங்களுக்கு வீட்டை கதவு தட்டி போய் என்ன செய்வாங்க, இதுவரை பயம் வச்சிருக்கிறாங்க வாங்க அப்படின்னு சொன்னால், போய் அவங்களுக்கு வேறு வேலை இல்லை அப்படிம்பாங்க. அவங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம், நம்முடைய கடமை நம்ம என்ன செய்யணும். எந்த அளவுக்கு நாம் அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைக்கும் பொழுது, நம்ம கஷ்ட நஷ்டங்கள் ஏற்படும் பொழுது அதை நாம் பொறுமையை காத்துக்கொள்வோமோ, நாம் ஜெயம் பெற்றவர்கள், வெற்றி பெற்றவர்கள் என்பதாக அல்லாஹ் தனது திருமறையை சொல்லி காட்டுகிறான். ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஷரியத்திலே என்ன சொல்லி இருக்கின்றானோ அதை முழுமையாக பின்பற்றக்கூடிய தௌஃபீக்கினை நமக்கு அல்லாஹ் தந்தல் புரிவானாக. கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஷரியத்தை நமக்கு பரிசுத்தமானதாக கொடுத்திருக்கிறான். எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஷரியத்தை நாம் பின்பற்றி நடப்போமோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையிலே உயர்வு கிடைக்கும் என்பதிலே எந்த சந்தேகம் கிடையாது. புத்தாண்டை கொண்டாடுவது, கிறிஸ்துமஸை கொண்டாடுவது என்பது அது அவர்களுடைய பழக்கத்திலே உள்ளது. நம்முடைய பழக்கத்தில் அது நம்முடைய பழக்கத்தில் அல்ல. எப்பொழுது வருடம் பிறக்கிறதோ நம்முடைய ஆயுள் குறைக்கப்படுகிறது என்பதை நாம் நினைவிலே வைத்துக் கொண்டு இந்த 4 விதமான அமல்களை, இந்த செயல்பாடுகளை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வர அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.